சார் வணக்கம். இந்த மெட்ரோ பணிகளில் ஏற்கனவே மாநில அரசு தான் நிதி ஒதுக்கி பணிகளை தொடர்ந்து நடைபெற்று வரதா ஒரு சரி சொல்லிட்டு இருந்தாங்க தமிழக அரசு. இந்த நிலையில் இன்னைக்கு பிரதமரை சந்திக்கும் போது 50% நிதி ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இல்லை, அது கடிதமே ஆச்சரியமாக குழப்பமான ஒரு லெட்டர். பேசிக் ஃபேக்ட்ஸ் என்னென்னா 63,246 கோடி ரூபாய் மொத்தம் இந்த திட்டத்தினுடைய செலவீனம். இது எப்படி முதல்ல திட்டம் ஆரம்பிக்கும் போதே பிரிக்கப்பட்டது என்றால் மாநில அரசுக்கு ஒரு பங்கு, மத்திய அரசுக்கு ஒரு பங்கு, வெளிக்கடன் ஒரு பங்கு, இந்த 3 கேட்டகரியில் தமிழக அரசு 22,228 கோடி ரூபாய் செலவு செய்வதாகவும், மத்திய அரசின் பங்களிப்பு 7,425 கோடியாகவும், வெளி நிறுவனங்களிலிருந்து கடன் 33,593 கோடி எனவும் பிரிக்கப்பட்டது. அதில் 32,528 கோடி ரூபாய் கடந்த 6 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து, ஜைக்காலேருந்து, இன்னும் நிறைய நிறுவனங்கள் கிட்டேருந்து வாங்கி தமிழக அரசுக்கு கொடுத்து மெட்ரோ நிறுவனத்திற்கு அந்த பணம் வரவழைக்கப்பட்டு விட்டது. இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா, இந்த 33,000 கோடி ரூபாய் நம்ம கடன் வெளி நிறுவனங்கள்லேருந்து வாங்கி கொடுத்ததில் வெறும் 5,880 கோடி ரூபாய் தான் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கடனாக மட்டுமே வாங்கப்பட்ட பணத்தில் வெறும் 27% தான் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ மீதி கிட்டத்தட்ட ஒரு 28,000 கோடி ரூபாய் செலவு செய்யப்படாமல் இருப்பில் இருக்கு. அந்த பணத்தை நீங்க செலவு செய்யறதுக்கு முன்னாடியே மத்திய அரசினுடைய பங்களிப்பான 7,000 கோடி ரூபாயை குடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தமிழக அரசினுடைய பங்களிப்புன்னு ஒரு 22,228 கோடி ரூபாய் இருக்கு. இப்போ இந்த உண்மைகளை மறைச்சு 50-50 ஈக்விட்டி ஷேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம திட்டமே கிடையாது. 10% தான் மத்திய அரசினுடைய ஈக்விட்டி. அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் 7,000 கோடி ரூபாய் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அதனால் இந்த கடிதத்தில் என்ன தெளிவாக தெரியுதுன்னா, முழு உண்மைகள் சொல்லப்படவில்லை. திட்டத்திற்கு பணம் இல்லை, அதனால் லேட் ஆகிடுச்சு, அதனால் எங்களால் செயல்படுத்த முடியல, அதனால் நீங்கள் நிதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க கேட்குறது என்னன்னா, அந்த 7,000 கோடி ரூபாய் மத்திய அரசினுடைய பங்குன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பணம், மாநில அரசு கொடுக்க வேண்டிய பணம், இதுவே கிட்டத்தட்ட 56,000 கோடி ரூபாய் கிட்ட இருக்குது. அதில் நீங்கள் வெறும் 5,000 கோடி ரூபாயை மட்டும் செலவு பண்ணிவிட்டு மத்திய அரசு பங்கு உடனே கேட்கும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. இப்போது இந்த 5,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கணும், அந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் இவ்வளோதான் வச்சுருக்காங்க அவங்க. அப்போது கடன் வாங்கின பணத்திலே கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்யாமல் வைத்துட்டு திட்டம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னு நம்மளுக்கு புரியல. மக்கள் கிட்ட உண்மையை மறைக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதாச்சும் ஒரு கோரிக்கை கொடுத்துட்டே இருக்கணும், ஒரு லெட்டர் கொடுத்துட்டே இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு தவறான தகவல்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை இல்லை ஒரு கோரிக்கை மனுவை ஒரு மாநிலத்தின் முதல்வரே கொடுத்துருக்காரு அப்படின்றது மிக மிக ஆச்சரியமாக தான் இருக்குது. முதற்கட்ட மெட்ரோ பணிகளை எந்த ஒரு நிதி சுமையும் இல்லாமல் ரொம்ப அழகாக முடிச்சுறாங்க. இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளில் மட்டும் ஏன் இவ்வளோ சிக்கல், ஏன் நிதி சுமையாக இருக்குது? இப்படி பார்க்கலாம். முதல் கட்டம் தொகைக்கு பெரும்பான்மையான செலவு நம்ம பண்ணிக்கிட்டோம். 2வது கட்டம் 2018 அவங்க ஸ்டேட் ஸ்பான்சர்டு டீமாக பண்ணிக்கிறோன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் நிதி நிறுவனங்கள் கிட்ட, ஏன்னா அந்த ஷேர் அப்படி தான் நம்ம போட்டோம். இப்போது அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இவர்களுக்கு அரசியல் செய்யணும். எல்லா விஷயத்துலையும் ஏதாச்சும் ஒரு அரசியல் செய்து மக்கள்கிட்ட பாஜக அரசு தமிழகத்திற்கு துரோகம் செய்கிறது, தமிழகத்திற்கு சரியான நிதி பங்கீடை கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு நரேட்டிவை புஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சில விஷயங்கள் ஓப்பனாக பண்ணுறாங்க அப்பட்டமாக, சில விஷயங்கள் நாசூக்காக இப்படி பிரதமர் கிட்ட கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்து அதில் முழு தகவல்களையும் பகிரப்படாமல் இந்த மாதிரி ஒரு செலக்டிவ் லீக் ஆஃப் இன்ஃபர்மேஷனை பண்ணி மக்கள்கிட்ட பிஜேபி மேலே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த தவறான தகவல்கள் இன்னைக்கு பதியப்படுகிறது. இன்னைக்கும் திமுகவில் இருக்கக்கூடியவர்களோ சரி, முதல்வரோ சரி, பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதோ மொத்தம் 63,000 கோடி ரூபாயில் 7,000 கோடி ரூபாய் தான் மத்திய அரசு தர வேண்டும். மீதி 55,000-56,000 கோடி மாநில அரசினுடைய பங்கு. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டே எடுத்துக்க வேண்டிய தொகை 22,000 கோடி, 33,000 கோடி கடன். இந்த தகவல்கள் யாருமே திமுக பக்கத்திலிருந்து பேசியிருக்கவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, இந்த மாதிரி டீட்டெயில்டான ஒரு பிரேக்கப் நம்ம சைட்லேருந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்போ நம்மளுடைய வேலை இது தெளிவாக என்ன ஒப்புக்கொள்ளப்பட்டது, யார் யார் எவ்வளோ ரூபாய் எவ்வளோ செலவு செய்யப்பட்டிருக்கின்றது, தமிழக அரசிற்கு 33,000 கோடி ரூபாய் கடனை மத்திய அரசு எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து வாங்கி கொடுத்திருக்கின்றது, அந்த தகவல்களை நாங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்கிறோம். மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்போ மெட்ரோ திட்ட பணிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தொடர்ச்சியாகவே இந்த கல்வி நிதியை எங்களுக்கு ஒதுக்கலை, அதில் பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தொடர்ச்சி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதே போல் இன்றைக்கி பிரதமரை மீட் பண்ணும்போது மீனவர்களை கைது நடவடிக்கையும் தடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த சமகிரக சிக்ஷா நிதி திட்டத்தில் என்ன பிரச்சனைனா, இந்த சீஃப் செக்ரட்டரி மார்ச் மாதம் 15ஆம் தேதி 2024 அப்போ ஹெல்த் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாருன்னா,
இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்ற திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அடுத்த கல்வியாண்டு முதல் அதை அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சமகிரக சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டத்தில் நிதி எப்படி ஒதுக்கப்படுதுன்னா பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை இணைத்து ஒன்றாக ஒதுக்கப்படுகிறது. இப்போது தமிழகத்தில் மட்டும் 400 பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு 1500 கோடி ரூபாய் அதுடன் சேர்த்து தான் அந்த மொத்த கல்வி நிதி வந்து ஒதுக்கப்படுது. இப்போ அந்த நிதி ஒதுக்கப்படும் போது மாநில அரசு அதிகாரிகள் எல்லாருமே ஒருங்கிணைந்து தான் அந்த ஃபைனல் அமௌண்ட்டுக்கு வந்து வராங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு 7-8 திட்டங்களை உள்ளடக்கியது சமகிரக சிக்ஷா அபியான். அதில் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கான நிதியும் இணைத்து ஒதுக்கியிருக்கோம். இப்போது இந்த ஒரு திட்டத்தை மட்டும் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், மீதி திட்டத்துக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கத்தினுடைய சட்டப்படியே ஆலோசனைப்படியே அந்த நிதியை வந்து நீங்கள் வழங்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒப்புக்கொண்ட ஒரு திட்டம் ஏற்கனவே நிதி அறிக்கையில் நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட ஒரு திட்டத்தை நான் அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்பட்டமாக சொல்லும்போது அதை கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன் வந்து நம்மளுக்கு கிடையாது. அது இந்த அரசுன்னு எந்த அரசாக இருந்தாலும் ஒரு திட்டம்னு ஒப்புக்கொள்ளப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டது என்றால் அந்த திட்டத்திற்கு தான் அது செலவு பண்ணணும். நீங்கள் அது மட்டும் செய்ய மாட்டேன்னு நீங்கள் வாங்கும்போதே அந்த ஒரு ப்ரீ கண்டிஷன் போடுறது வந்து எந்த அரசாங்க திட்டத்திலையும் எந்த நடைமுறையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால் அதுவும் வீண் அரசியல் தான். இலங்கை மீனவர்கள் பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்து வந்துட்டு தான் இருக்குது. இப்போ 2004 14 வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. அப்போ திமுக முக்கிய அங்கமாக இருந்தது, பல அமைச்சர்களை பெற்றிருந்தார்கள். அப்போ எவ்வளோ மீனவர்கள் படுகொலை நடந்தது, சுடப்படும் சம்பவங்கள் நடந்தது, கைதுகள் நடந்தது, படகு பறிமுதல் நடந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் அந்த மாதிரி சுட்டு கொல்லப்படக்கூடிய விஷயமோ இல்லை மற்றபடி அசம்பாவிதங்களோ எதுவுமே நடைபெறவில்லை. அந்த நாட்டிக்கல் மைல்ஸ் தாண்டி அந்த பார்டரை தாண்டி போனதுனால அவங்க கடற்படை நடவடிக்கை நம்ம சைடும் அவர்கள் தாண்டி வரும்போது நடவடிக்கை இருக்கிறோம். ஆனால் எந்த சேதாரமும் இல்லாமல் 4 மீனவர்கள் தூக்கில் இருக்கிறவங்களை கூட நம்ம காப்பாற்றி கொண்டு வந்த வரலாறு தான். கைது செய்யப்பட்டால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு அனைத்து நிவாரணங்களையும் வழங்குகிறது. அதே போல படகுகளையும் மீட்டுக் கொடுப்பதற்கு முக்கியமான பல வேலைகளை நம்மளுடைய அரசாங்கம் செஞ்சு கொண்டிருக்குது. ஆனால் உயிர்பலி எதுவுமே நடக்காம யூபி அரசாங்கம் மாதிரி இல்லாமல் நாங்கள் மீனவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.